தேனியில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது தேனியிலும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வழங்க வேண்டும் என அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக தேனி கம்பம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு தேனியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திகுமரன். வணக்கம் சக்திகுமரன். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், தமிழ்நாடு முழுவதும் இன்று சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்க கூட்டமைப்பு சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் தேனி பள்ளிவாசல் பகுதியில் இருந்து நேரிசலை வரை அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் ஊர்வலமாக வந்து நேரிசலை பகுதியில் சாலையில் அமர்ந்து 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது திமுக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வழங்க வேண்டும், சத்துணவு அங்கன்வாடி மற்றும் வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் உதவியாளர்கள் உள்ளிட்டவர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் வழங்க வேண்டும், 70 வயது பூர்த்தி அடைந்த நபர்களுக்கு ஓய்வூதியத்தின் கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அகவழி பணியை உயர்த்த வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக அரசு கடந்த தேர்தலின் போது தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை 5 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றாதால் பல்வேறு கட்ட போராட்டத்தில் கடந்த ஓராண்டுகளாக ஈடுபட்டு வரும் பணியாளர்கள் தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் தேனி கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இதனால் தேனி கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வினோத், அண்மை தகவலுக்கு நன்றி சக்திகுமரன்.